Hi my dear friends and families, welcome to Ceciline's Cookery. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லென்த்தியான vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 3 நாளில் எடுத்த வீடியோஸும் நான் ஒரு vlogல நான் கொடுத்துருக்கேன். எங்கே நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் கழித்து போகிறோம். எதுக்காகனா என் அத்தை, அதாவது எங்கள் அப்பா கூட பிறந்த தங்கச்சி, ஸோ எங்களோட அத்தை வீடு பால் காய்ச்சுறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் போயிட்டுருக்கோம். எப்பயுமே பாப்பா முன்னாடி தான் உட்காருவா. இந்த டைம் நான் கொஞ்சம் பூ உதிரியாக வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, அதை கட்டிகிட்டே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பின்னாடி உட்கார வச்சுட்டு பூவை கட்டிகிட்டே போயிட்டுருந்தோம். நாங்கள் போகும்போது மணி 3 மணி இருக்கும். சரியான வெயில். இப்போ இந்த மலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஆண்டிப்பட்டி அந்த கனவா இருக்குல்ல, அந்த மலை தான். ஸோ இந்த ஏரியாவை தான் ஆண்டிப்பட்டி கனவான்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, அது இந்த லொக்கேஷனில் வச்சு எடுத்த பாட்டு தான். லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதான் என்னோடய வீடு. ஆல்ரெடி நான் ஒரு vlogல காட்டியிருக்கேன். போகும்போது அம்மா, தங்கச்சி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆச்சி தாத்தாவுமே இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தாங்க. அப்பா எங்கேயோ போயிருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு பெனினா ரொம்ப பிடிக்கும். போனோன்னே ஓடி போய் ஏறிக்குச்சு. அவள் இருந்தானா மேக்ஸிமம் என்கிட்ட வரவே மாட்டாள். அவகிட்டே தான் இருப்பாள் எப்பயுமே. ஸோ இது என்னோடய ஆச்சி, எங்கள் அம்மாவோட அம்மா. என்னை வளர்த்தவங்களே இவங்க தான். ஆச்சி தாத்தாட்ட தான் நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தது. வழக்கம் போல் பெனி நாங்கள் போன உடனே ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு உட்காந்துட்டா சாப்பிட்றதுக்கு. இது தாத்தா. இது பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பி போய்கிட்டுருக்கோம். அப்பா, தாத்தா, அம்மா, ஆச்சி, பெனி, நான், என்னோடய ஹஸ்பண்ட், பொண்ணு எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம். மார்னிங் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அப்பாவுக்கு அங்கே ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லி ஒரு வழியாக கிளம்பிட்டோம். ஸோ இதான் பால் காய்ச்சி வீடு. தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு, உப்பு, அரிசி எல்லாமே தட்டில் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த சாரீ பெனி தான் ஈரோட்லேருந்து அவள் வாங்கிட்டு வந்திருந்தா. 2 பேருக்கு ஒன்று போல். அம்மாவுக்கு இதே இதில் கோல்டன் கலரு. 3 பேருக்கு ஒன்று போல் வாங்கிட்டு வந்திருந்தா. நல்லா இருந்துச்சு. ரொம்ப வெயிட்லாம் இல்லை. கட்டுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. சின்ன பொண்ணு பண்ணுறத பார்த்தியா? சின்ன பொண்ணு இங்கே பண்ணுற வேலையா? மாமா வெயிட் பண்ணிட்டு நிற்காரு. ஸோ எல்லாத்தையுமே தட்டில் வச்சுட்டு கொண்டு போய் அத்தைக்கிட்ட, மாமா கிட்ட கொடுத்தாச்சு எல்லாத்தையும்.
அம்மாவும் அத்தையும் வந்து ரொம்ப க்ளோஸு. எல்லாத்தையும் வந்து அத்தை மாமா கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே தான் பண்ணியிருந்தாங்க. மத்தியானம் லஞ்சுக்குரிய பிரியாணியுமே மார்னிங்கே ரெடி ஆயிருச்சு. திருநெல்வேலியிலேருந்து வந்திருந்தாங்க சமையல் பண்ணுறதுக்கு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாமே. மார்னிங் வந்து இட்லி, பொங்கல், வடை, சட்னி, சாம்பார், அவ்வளோ. ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் சரி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. பிஜிபி ஆர்கேட்ஸ்ன்னு சொல்லிட்டு வீடு நேம் வந்து வச்சுருந்தாங்க. பிஜிபின்றது வந்து எங்கள் மாமா பசங்க எல்லோரும் 2 பேரும் சேர்ந்து வந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டோட நேம் வந்து பிஜிபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. ஸோ அந்த நேம் தான் வந்து வீட்டுக்கும் வச்சுருக்காங்க. இந்த வீடு கட்டினதுமே வந்து மாமா பையன்தான் கட்டினது. என்னடா இவ்வளோ தடவை சிசரில் வெட்டிட்டு இருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. வீடு வந்து 5 வீடு. மெயினில் வந்து ஒரு மாமா வெட்டினாங்க. அப்புறமா கீழே ஒரு வீடு, மேலே 4 வீடு. எல்லாமே வந்து அத்தை கூட பிறந்தவங்க. அதாவது பெரியப்பா, எனக்கு வந்து பெரியப்பா, அப்பா, சித்தப்பா எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு வீடாக வந்து திறந்து வச்சாங்க. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு உன்னுடைய கர்த்தாவின் நாமத்துக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் அருளி செய்கிற வல்லமையுள்ள தேவனுக்கு நாங்கள் கொடாரோடி சோதனை இருக்கிறோம். அருமையான தங்கையும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை நேசிக்கிறவர்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, நாமத்தின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் கர்த்தாவே. அம்மா இங்கே பாருங்க. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தன்னுடைய நன்றி செலுத்துகிறோம். பூமியிலே தாமே மட்டும் ஆசிரியருக்கு காரணம் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்து நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, தன்மையான பிள்ளை கட்டின வீடை ஆசீர்வதிப்பீராக. அதிகாரத்தினாலே அவருடைய ஆசீர்வாதத்தினாலே ஜெபிக்கிறோம்ப்பா, நடிக்க செய்யணும்ப்பா. ஒவ்வொருடைய தகப்பனை எல்லா வித தீங்குகளையும்
அப்புறமா வந்து பால் எல்லாம் காய்ச்சினாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு இன்சார்ஜ் போட்டு எல்லா வீட்லேயுமே 5 வீட்லேயுமே வந்து பால் காய்ச்சிட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்குமே பால் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2 வந்து பெரியப்பா பொண்ணு அக்கா 2 பேருமே. இது வந்து அக்கா பொண்ணும் செஸ்லினும். பால் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. பண்டிகை என்றாலே திருவிழா, ஆனால் உங்கள் மனதை எங்களுக்கு திருவிழா. இது வந்து பால் காய்ச்சி முடிச்சு மறுநாள் வந்து மாமா அங்கே தான் எல்லாருக்குமே வந்து லஞ்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வீட்டில் வச்சு சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேமிலியுமே வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு லஞ்சுக்கு போயிட்டோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் வந்து ரெடி பண்ணோம். இது சமையல் பண்ணுறதுக்கு ஒரு அக்கா வந்திருந்தாங்க. அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண அக்கா தான் இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்து கூப்பிட்ருந்தோம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மீன் வறுவல், மீன் குழம்பு, மட்டன் சுக்கா, அப்புறமா ரசம், தயிர், மோர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த அக்கா தான் வந்து சமையல் பண்ணுற அக்கா. வந்தோடனே எல்லாமே வந்து அத்தையை முன்னாடியே கழுவி வச்சுருந்தாங்க. ஸோ ஒன்று ஒன்றா வந்து பண்ண ஆரம்பித்தோம். ஓப்பன் பண்ணி கொட்டிடாதீங்க. ஆக்சுவலாக சமையல் வந்து அந்த அக்காவை தான் பண்ணாங்க. ஒன்று ஒன்றா சொல்ல வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து மட்டன் சுக்கா. ஃபஸ்ட்டு வந்தோடனே ரைஸ் வச்சு விட்டுட்டாங்க. ரைஸ் முடிஞ்சதுக்கப்புறமா மட்டன் சுக்கா வந்து உரமாக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறமா வந்து ரசம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து மீன் குழம்பும் ஒரு ஓரமாக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம். எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி தான் வந்து பண்ணணும். சோரெல்லாம் இது வந்து பிரவீன், அத்தையோட சின்ன பையன். இவனும் வந்து யூடியூபர் தான். கிராஃப்ட் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். ஸோ பார்க்குறவங்க அவன் சேனல்லையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அந்த மாதிரி வந்து போட்டுட்ருக்கான் வீடியோஸ் எல்லாமே. இப்படி பண்ணு. இங்க பாரு, இப்படி சொல்லு. ஆக்ஷன் செய். இல்ல, கருவேப்பிலையோட சேர்த்து பொரிக்கும் போது அந்த ஃப்ளேவர் அதுல இறங்கும். ஆக்சுவலா இது வந்து விரவி வைக்கணும். கரெக்டா இருக்கு. ஆனா இதை விட இன்னும் கொஞ்சம் லேசாடுங்க. மீனுக்கு
ஸோ லஞ்சும் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. திருப்பி மறுநாள் வந்து டின்னருக்கு வந்து இன்னொரு பெரியப்பா வீட்டில் வந்து எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து அங்கே போய் சமைச்சிட்டு அங்கே டின்னர் வந்து சாப்பிட்டோம். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக போயிருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக ரொம்ப வருஷம் கழித்து எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஹாப்பினஸ்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். until then bye.